அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவோட ஒரு பண்டிகை ஓணம் பண்டிகையை பற்றி. 2026 வருடத்தில் ஓணம் பண்டிகை எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய பாரம்பரியம் மிக்க பண்டிகை. பாகுபாடின்றி அனைத்து மக்களாலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. கேரளா மட்டும் இல்லாமல் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலையும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது. ஒவ்வொரு வருஷத்துலையும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. கேரளா மன்னனாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தியோட நினைவாக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகையை கேரளாவோட அறுவடை திருவிழான்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழாவில் நிறைய விஷயங்கள், தினமும் அத்தப்பூ கோலம், நிறைய கலாச்சார நிகழ்வுகளும் நடக்கும். ஏன்னா இந்த திருவிழா ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுது. அந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு வீடும் தோரணங்களாலையும் கோலங்களாலையும் அலங்கரிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓண சத்தியான்னு சொல்லுவாங்க. ஓணம் பண்டிகையின் போது கேரளாவில் தயார் செய்யப்படக்கூடிய விருந்து ஓண சத்தியான்னு சொல்லுவாங்க. அறுசுவைகளில் கசப்பை தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சத்யா தயார் செய்யப்படுது. பாரம்பரிய முறையை பின்பற்றியே இந்த உணவுகள் தயார் செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓண சத்யாவை சாப்பிட்ட அனுபவம் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இருந்தால் அது என்னென்ன வகையான உணவுகள் பரிமாறப்பட்டதுங்கிற தகவலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை வருது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. ஆவணி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு ஓணம் பண்டிகை. ஆகஸ்ட் 26 ஆவணி 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகையை நாமும் சிறப்பாக கொண்டாடுவோம். மகாபலி சக்கரவர்த்தியோட அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய ஓணம் பண்டிகை குறித்த கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.